வணக்கம் சினிபாட் தமிழ் நேயர்களே, சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியோட 7வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் சினிமாவில் 72 படங்களை இயக்கி மிகப்பெரிய கமர்ஷியல் டைரக்டராக கொடிக்கட்டி பறந்த இயக்குனர் சிகரம் SP முத்துராமன் அவர்களோட டைரக்ஷனில் வெளிவந்த ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்தை பற்றி தாங்க. ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தானா. உனக்கு எதுக்கு அந்த வம்பெல்லாம்? என்ன வம்பு? அந்த போதை மருந்து விற்கிற ஆசாமியை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தல. அந்த அயோக்கியர்களால எத்தனை மாணவிகள் இளைஞர்கள் வாழ்க்கை வாழட்டுக்கு தெரியுமா? ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை. எங்கிருந்தோ வந்த நீ இந்த வீட்டையும் குழந்தைகளையும் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்க. இன்னில இருந்து நீ எங்க குடும்பத்துல. ராஜா இன்னைக்கு கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல போவான். அவனை போக விடாம அவன் என்ன தொந்தரவு கொடுத்தாலும் நான் சமாளிக்க தயாரா இருக்கேன். சமுதாயத்தை பாழ்படுத்த நிற்கிற ஆளுங்களை சும்மா விடவே கூடாது. இன்றைக்கி நம்ம 35 இயர்ஸ் ஆஃப் ராஜா சின்ன ரோஜா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ராஜா சின்ன ரோஜா திரைப்படம் 20 ஜூலை 1989ஆம் ஆண்டு ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கௌதமி அவர்கள் முக்கியமான இடத்துல நடிச்சிருக்காங்க. 150 நாட்களை கடந்து வெற்றி கொடி நாட்டிய திரைப்படங்கள் பட்டியலில் இந்த படத்துக்கு நீங்காத இடம் உண்டு. பல தியேட்டர்ஸில் 175 நாட்களை கடந்து ஓடி இருக்கு இந்த படம். இந்த படத்தை தயாரித்த AVM நிறுவனத்துக்கு இந்த படம் பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. இந்த படத்துக்கு பெரிய பலமாக அமைஞ்சது படத்தில் வரக்கூடிய காமெடி தாங்க. அப்போல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ஒருத்தரே போதுங்க காமெடி பண்ணி நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு. அது தலைவரோட பழைய படங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்மளால காமெடியில் கிங்குன்னு. இந்த படத்தோட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து அனிமேஷன் தாங்க. இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியில் லைவ் ஆக்ஷன் வித் அனிமேஷனில் வெளிவந்த முதல் திரைப்படம் என்ற பெருமை இந்த படத்துக்கு தான் இருக்குது. ராஜா சின்ன ரோஜாவோட காட்டுப்பக்கம் வந்தாரான்ற சாங்கில் தான் இந்த அனிமேஷன் வந்திருக்கும். இந்த பாடலில் யானை, குரங்கு, முயல்னு பல காட்டு விலங்குகள் ரசிக்கும்படி அனிமேஷனில் காட்டியிருப்பாங்க. அப்போ இருந்த டெக்னாலஜிக்கு இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு மக்கள் வியப்பாக தான் பார்த்துருக்காங்க. குறிப்பாக குழந்தைகள் இந்த படத்தை அன்றைக்கி பயங்கரமாக என்ஜாய் பண்ணினாங்கன்னே சொல்லணும். இந்த சாங் ஃபுல்லாக அனிமேஷனில் பண்ணுறதுக்கு AVM சரவணன் அவர்கள் மும்பையில் இருக்கிற ஃபாதர் ஆஃப் இந்தியன் அனிமேஷன் என்று அழைக்கப்படும் திரு ராம்மோகன் அவர்கள்கிட்ட தான் கேட்டாராம். ஃபுல் சாங் பண்ணுறது உடனே நடக்காதுன்னு சொல்லிட்டாராம் ராம்மோகன் அவர்கள். ஆனால் AVM சரவணன் மீண்டும் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ண டைரக்டர் முத்துராமனும் ராம்மோகனுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாராம். ஃப்ரேம் பை ஃப்ரேம் இந்த பாடலுக்கு தேவையானதை கார்ட்டூன் கேரக்டர்ஸோடு சேர்த்து 84,000 ஃப்ரேம்ஸில் கையிலேயே வரைஞ்சாராம் ராம்மோகன் அவர்கள். சாங் ஷூட் பண்ணின பிறகு தான் கேரக்டர்ஸ் எல்லாமே அதில் யூஸ் பண்ணினாரா ராம்மோகன் அவர்கள். இவ்வளோ உழைப்புக்கு பிறகு தான் இந்த சாங் அன்றைக்கி உருவாயிருக்கு. அந்த காலத்தில் இப்படி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணினதுக்கு டைரக்டர் முத்துராமன், ப்ரொடியூசர் AVM சரவணன் மற்றும் ராம்மோகன் அவர்களுக்கு சினிபாட் தமிழின் பிக் சல்யூட். இந்த சாங் நீங்கள் பார்த்தது இல்லைனா கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். அனைத்து பாடல்களும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தாங்க. குறிப்பாக சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் என்ற பாடல் பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்புச்சு. இதே பாடலுக்கு படம் முடியும் போது நடிகை ரூபினி கேமியோ ரோலில் வந்திருப்பாங்க. இன்றைக்கி நம்ம கூஸ் பம்ப்ஸோட பார்க்குற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற டைட்டில் கார்டு உருவானதுக்கு இந்த சாங் கூட ஒரு காரணம். ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை என்ற பாடல் மனதை உருக்கும் பாடலாக இருந்துச்சு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் திரு சந்திரபோஸ் அவர்கள். இவரோட இசை மட்டும்தான் மக்களை சென்றடைந்ததை தவிர இவரை பற்றி யாருக்குமே பெருசாக தெரியாமல் போயிடுச்சு. சினிபாட் தமிழ் சேனலில் சீக்கிரமே சந்திரபோஸ் பற்றிய சிறப்பு தொகுப்பு ஒன்று போடுவோம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தில் ரகுவரன், சின்னி ஜெயந்த், ஷாலினி, VK ராமசாமி, கோவை சரளா, SS சந்திரன் மற்றும் பலர் முக்கிய வேடத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி TS விநாயகம், எழுத்தாளர் பஞ்சு அருணாச்சலம். நீங்கள் இன்னும் இந்த ராஜா சின்ன ரோஜா படம் பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தோடு சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.